என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆஹா கஷ்டத்தை கூட சந்தோஷமா ஏத்துட்டு வாழ்ந்தவங்க நாங்க. இன்னைக்கு பல பேர் கஷ்டத்தை ஏத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை மாதிரி லட்சியத்தோடு நின்னாங்கன்னா அவங்களும் எங்களை மாதிரி பெரிய ஆளாகும். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? நம்ம ஊர் மெட்ராஸ் கிடையாது, பண்ணைப்புறம். எங்க பாவலர் அண்ணன் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நோ இளையராஜா இசையமைப்பாளர், நோ பாடலாசிரியர் கங்கைமரன், நோ யாருமே கிடையாது. சரியா பாடலன்னு மேடையில் அடி உள்ள படை பயங்கரமாக அடி உள்ள. அது மாதிரி நானே அடி வாங்கியிருக்கேன், ராஜானானும் அடி வாங்கியிருக்காரு. தத்தார தீரரா தரதார தத்தாரா நானும் மச்சான பார்த்தீங்களா உடனே வேடு வந்துடும். எழுதிட்டீங்க. மலவாழத்த மதியான நேரம் மாதோ போரா வந்தார என் அத்த மகரத்தினமே ஆசையுள்ள பொங்குயிலே நான் பார்த்தாலும் போதலியே. அப்பாவோட அப்பா வந்து கொஞ்சம் ஒரு இந்த தியான நிலையில ரொம்ப உச்சத்தில் இருந்த கதாகலட்சம் பண்ணிட்டு இருப்பாரு. ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேடையில் காணாமல் போயிடுவார், சத்தம் மட்டும் வந்துட்டு இருப்பார். திடீர்னு அப்படி சத்தம் மட்டும் கதாகலட்சம் போயிட்டுருக்கோம், அவர் இருக்க மாட்டார், வேற எங்கேயே இருந்தோ பேசுகிற மாதிரி இருக்கும், அங்கே இருக்க மாட்டார். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய முதல் சவடாம்பையர் தாயே சவடம்மா ஒரு கை கொடம்மா வாழ்க்கை கொடம்மா வாழ்க்கை கொடம்மா, இதுதான் பிரேயர் சாங். ஓ, இது அப்போ நான் எழுதி அண்ணன் டியூன் பண்ணி அந்த படத்தில் அந்த நாடகத்தில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு இது பாட்டு. அப்போ என்ன 13-14 வயசு. என்ன கொடுமையா இருக்கு. 13 வயசுல எப்படி தாயே சவுடம்மா கை குடம்மா இப்படி வாழ்க்கை குடம்மா வாழ்க்கை குடம்மா எப்படி இவ்வளவு எப்படி அந்த சிந்தனை எப்படி வந்து? தனிப்பிறவிக்கு இது தெய்வ பிறவி. உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல நான் யாருன்னு உங்களால தெரியும். நல்லா என்ன பாருங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. கவிதை உலகத்திற்கு பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்றது மாதிரி, தமிழ் சினிமாவிற்கு பாவலர் பரம்பரை அப்படின்னு சொல்றது மாதிரி, இளையராஜா அவர்கள் சகோதரர்கள் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறது தயாரிப்பாளர், கவிஞர், இயக்குனர், டிஸ்ட்ரிபியூட்டர், இப்படி பல திறமைகளை வைத்திருக்கிற ஒரே மனிதர் திரு கங்கையமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தீங்க, எனக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் வந்திருக்கேன். சேனல் பேர் என்ன சொன்னீங்க? வாவ் தமிழா. வாவ் தமிழா. வாவ் தமிழா. ஹலோ தமிழா அது அப்படி வச்சுக்கலாமா? எப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை, தமிழ்லேயே ட்ரை பண்ணிருக்கலாமோன்னு ஒரு இது எனக்கு தோன்றுறது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது வாவ் தமிழா. அதாவது வாவ் தமிழா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். வாவ் தமிழா அதாவது உங்களுடைய அடையாளமே மிகப்பெரிய உற்சாகம் தான். உங்களை பார்க்கும்போதெல்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸு கூட பெரிய உற்சாகம் தன்னால் வந்துடும். இந்த உற்சாகத்துக்கு என்ன காரணம் சார்? ராஜா சார் கூட பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வறுமையாக கூட இருந்திருக்கோம், பசியில் இருந்திருக்கோம், ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் துன்பப்பட்டதில்லை, அப்போ கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இந்த உற்சாகத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரசிகர்கள்ட்ட பகிர்ந்து. அவர் சொன்ன பதில் தான் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்றா தானே வளர்ந்தோம். மெட்ராஸில் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாம் ஒன்றா தான் வந்து கஷ்டப்பட்டோம். பாரதிராஜானா அது வந்தார், அவர் தொடர்ந்து இந்த ஆள் இருக்காரு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் புறப்பட்டு வந்து அவரோட இருந்தோம். வந்தவுடனே அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கும். அவர் வாங்கி வச்சிருந்த டிக்கெட்லாம் அந்த இதில் வாங்கி வச்சுருந்த மதிய சாப்பாட்டுக்கு அந்த டிக்கெட்டை ஒரே நாளில் 4 டிக்கெட்டு கிளியர் ஆகிடும். டோக்கன் 4 கிளியர் ஆகிடும். அப்படி பசியிலையும் நாங்கள் வந்து எந்த ஹோட்டல் டோக்கன் வச்சுருப்பீங்க? கிருஷ்ணா பவன்னு நம்ம உஸ்மான் ரோடு பக்கத்தில் பின்னால் ஒரு ரோடு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அந்த அதில் கிருஷ்ணா பவன் ஒரு. அப்போ உங்கள் குடியிருப்பில் எங்கே இருந்தது சார்? 62A உஸ்மான் ரோடு. உஸ்மான் ரோடு இப்போவும் இருக்குது. ஓ, எனக்கு நிஜமாவே அந்த அளவுக்கு வசதி இருந்துச்சு. கங்கைமன் கோவில் தெருவில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாரா பாரதிராஜா? முதல்ல வந்த உடனே ஆரம்ப இடம் எங்களுக்கு சென்னையில் வந்து பஸ் ஸ்டாண்டில் மாம்பலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கே 62A உஸ்மான் ரோட்டில் ஏற்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு கேஃப் ஒன்று இருக்கும். அந்த சுதாரா கேஃபே. அதுக்கு நேரம் ஏற்ற மாதிரி இருக்கும். இது சந்தில் பக்கத்தில் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது ரோடை பார்த்தே இருக்கும் மெயினாக. அப்படி ஒரு இடத்துல வந்து 62A உஸ்மான் ரோட். எங்களுக்கு 1968-69
அப்போ இதே மாதிரியான உற்சாகமும் இதுதாங்க சாப்பாடு தீர்ந்து போயிடும். அதான் நீங்கள் சொன்னீங்களே பஞ்ச பசியில் வளர்ந்தாலும் ஜாலியாக இருந்தோன்னு, அதே மாதிரி தான். ஏய் எத்தா மாதிரி யாரும் சிரிச்சு, ஏய் பாடுறான் அவன் சாப்பிட்ருப்பான் போகிறா சிரிச்சிட்டு வரான் அப்படின்னு பல்லாம் கலாட்டா விட்டு. அப்போ வந்து நாங்கள் ஊரில் ஒருத்தருக்கும் ஒரு காஃபி கொடுப்போம். வீட்டில் போனால் ஒருத்தருக்கு ஒரு காஃபி வரும் இல்லையா. பாரதிராஜன் வந்து என்ன பண்ணார், 2 காஃபி. 4 பேர் இருக்க 2 சொல்லிட்டு இருக்க. இன்னொன்று இருறா 2 பேரும் அது ஆளுக்கு பாதி இதையா வந்த உடனே கஷ்டத்தானே பண்ணி இருப்பேன். அவர்கிட்ட காசு இருக்காது, அது ஜாலியாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு காசு புரண்டது. ஓய்கை தேவர் சங்கிலி முருகன் நாடகத்தில் வாசிக்க ஆரம்பிச்சோன்னது எங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் ஓரளவு பெட்டராச்சு. அதுக்கப்புறம் வளர்ச்சி அப்படி வந்தது. அதுக்கு சங்கிலி முருகன் நாடகம் புக் ஆனோடனே என்ன வர சொல்லிட்டாங்க. ஏன்னா மியூசிக் பார்ட்டி 3 பேர் வேற யாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லையே. அதனால் நான் கிட்டார் எடுத்துக்கிட்டு வந்துட்டு சந்தோஷமாக 3 பேர் வச்சு அந்த படத்தை வச்சு எங்கள் பாஸ்கர் தான் கேஷியர். அவர்கிட்ட படத்தை கொடுத்துருவோம். அவர் பார்த்து போடுறது தான், பில்லு கொடுக்குறது தான் அவர் தான். அந்த மாதிரி நல்ல அருமையான வாழ்க்கை சார். கஷ்டத்தை கூட நீங்கள் சொன்ன வார்த்தை தான், கஷ்டத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுட்டு வாழ்ந்தவங்க நாங்கள். இன்றைக்கி பல பேர் கஷ்டத்தை ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை மாதிரி லட்சியத்தோடு நின்னாங்கன்னா அவங்களும் எங்களை மாதிரி பெரிய ஆளாகும். இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கப்புறம் பண்ணைப்புறத்தோட நினைவுகள்னு உங்களுக்கு சில விஷயங்கள் எப்படி மறக்கும் எங்க சொல்லுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. நம்ம ஊர் மெட்ராஸ் கிடையாது, பண்ணைப்புறம். அந்த ஆலமரத்தில் ஓடுனது, அந்த தோட்டத்தில் திரிஞ்சது, அந்த வரப்பு நடந்தது, மேலே வேறந்தோப்பில் போய் விளையாண்டது, கன்னிமார் கோயில், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தது, அது தான் மனசில் நிற்குது. அதுக்கெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த நிறைவுனால தானே சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த எழுதுனது காரணம் இதுதானே. நமக்கு என்னதான் ஃபாரின்லாம் போய் சுற்றினாலும் நம்ம வீட்டில் வந்து இந்த கட்டில் படுத்து காண்ற சுகம் இருக்கு. நம்ம பாத்ரூம் என்ன அசிங்கமாக இருந்தாலும் அந்த பாத்ரூமில் உட்காந்து போகிற சுகம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஊரை நினைக்கும் போதே சந்தோஷம் வந்துடும். ஊரில் எங்களால் இருக்க முடியறதில்லை. காரணம் என்னென்னா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. வீடு வேறு சரி பண்ணோம். இப்போ சரி பண்ண போகிறோம். கூடிய விரைவில் அதை இடித்து இப்போ ஒரு வேறு மாதிரி கட்டுறதுக்கு ஒரு நினைவு இடமா ஒரு லைப்ரரியாக பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்குது. அது நடக்கக்கூடிய விரைவில் நடக்கும். ஆகவே ஊரை மறக்க முடியாது. பிறந்த ஊர், அந்த ஊரில் பிறக்கலைன்னா என்ன ஆயிருப்போம் தெரியாது. இப்போ சொல்லலாம் நிஜமாவே, அந்த ஊரில் பிறக்கலைன்னா என்ன ஆயிருப்போம். நீங்கள் உங்கள் ஊர் என்ன? பழனிச்செட்டிப்பட்டி. பழனிச்செட்டிப்பட்டியில் நீங்கள் பிறக்கலைன்னா எனக்கு வேறு ஆளாக இருந்திருப்பீங்க, இப்போ வந்திருக்க மாட்டேங்க. பழனிச்செட்டிப்பட்டின்னு சொன்ன உடனே உங்களுக்கும் பழனிச்செட்டிப்பட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பாரதிராஜன் வீடு தான் அந்த சந்தையில் இருக்கும். போய் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்போம். தீபாவளிக்கு அவங்க வீட்டில் தான் குளிச்சுட்டு அந்த அம்மா தான் தலையில் எங்களுக்கு சேர்த்து எண்ணெய் வச்சுக்கிடும். அங்கே தான் குளிப்போம். அந்த மாதிரி குடும்பமாக இருந்தது அந்த இடத்துல தான். எனக்கு ராஜா சார் சொன்னது வந்து பழனிச்செட்டிப்பட்டியில் தான் என் முதல் நாடகம், என்னுடைய நாடகம் பாரதிராஜாவோட நாடகத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன் அப்படி. பழனிச்செட்டிப்பட்டிங்கிறது தேனிக்கு முன்னாடி போடிக்கு. கரெக்ட். நான் நீங்கள் அல்லிநகரம் சொல்கிறேன். சரி, பழனிச்செட்டிப்பட்டி முதல் நாடகம். சவுடாம்பிகா கோயிலுடைய முதல் சவுடாம்பிகா. தாயே சவுடம்மா ஒரு கை கொடம்மா வாழ்க்கை கொடம்மா இதுதான் பிரேயர் சாங். அதுக்கு இது அப்போ நான் எழுதி அண்ணன் டியூன் பண்ணி அந்த படத்தில் அந்த நாடகத்தில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அந்த பாட்டு எழுதுனது நான். பழனிச்செட்டிப்பட்டியில் தான் என் பாட்டு அரங்கேறிது. அப்போ உங்கள் வயசு என்ன? அப்போ என்ன 13-14 வயசு. என்ன கொடுமையாக இருக்குது. 13 வயசில் எப்படி தாயே சவுடம்மா கை குடம்மா இப்படி வாழ்க்கை குடம்மா எப்படி இவ்வளவு எப்படி அந்த சிந்தனை எப்படி வந்து? தனிப்பிறவிக்கு இது தெய்வ பிறவி. உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னு உங்களால் தெரியும். நல்லா என்ன பாருங்க. ஆஹா, தெரிஞ்சிருச்சு. அந்த டிராமாவில் வந்து பாரதிராஜா அவர்களுடைய அந்த அண்ணன் பாஸ்கர் அவர்கள் நடிக்கும்போது ஏதோ ஒரு காமெடி நடந்துச்சு. அவன் என்ன நடந்தது? அதில் நடக்கலை, அது வேறு நாடகத்தில். எந்த நாடகம்? இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, பழனிச்செட்டிப்பட்டியில் பண்ணும்போது யாரோ ஒரு நடிகை ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ரிஹர்சலுக்கு வந்திருக்காங்க. எங்கள் பாஸ்கர்னா அவங்களோட உட்காந்துச்சு. அம்மா டேய் ரிஹர்சல்டா விட்றா அண்ணா பாரதிராஜா கத்திட்டு இருப்பார். பாரா அப்போ திட்டப்பட்டார். ரிஹர்சலாம் பார்த்துட்டு அவன் பாரா பொம்பளை படிச்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுருந்தாரு. விட அவங்க நாளைக்கு போக போகிறாங்க, ஏதோ பேசிகிட்டு இருப்போம். நீ வந்து இப்படி அதுதான் பழனிச்செட்டிப்பட்டியில் எங்கள் பாஸ்கர்னா ஞாபகம் வரதான். அதுதான் அவ்வளோ ஜாலியாக இருந்தாள். பாரதிராஜனா ஏதோ ஒரு ட்ராமாவில் வந்து பாஸ்கர் அவர்கள் வந்து கிறிஸ்துவ வேஷம் போட்டு சிலுவையில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கலாஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பாரதிராஜா கூட சில நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாரு. அப்படியா? இல்லையா? அப்படி எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை. அலிநகரத்தில் 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா, பண்ணைப்புறத்தில் எங்கள் அண்ணனோட ட்ராமா நடக்குது. அதாவது ஒருத்தன் போட்டு தூக்கில் போட்டு செத்து போகிறான். அது தூக்கில் போட்டு தொங்க விட்டு சீனை பண்ணிட்டாங்க. அப்புறம் கட்டன் போட்டாங்க, தூக்கில் போட்டோன்னு மறந்துட்டாங்க. முன்னால் சீன் நடந்துட்டுருக்கு. அவன்
இது கத்த ஆரம்பிச்சாதான் அதுக்கப்புறம் தான் அடுத்த சீனில் போய் இறக்குனாங்க. அது வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் தொங்கிட்டு இருந்த இப்போ முடியல நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கத்தி அதுக்கப்புறம் போய் அவனை இறக்குனாங்கன்றது ஒரு நாடகத்தில் ஒன்று. இன்னொரு நாடகம் வந்து பாசறை பலிகடாக்கள்னு பாரதிராஜன். பாசறை பலிகடாக்கள். பாசறை பலிகடாக்கள் மதுரை தமுக மைதானத்தில் நடக்குது. அதில் பாஸ்கர்னா வந்து என்ன நடிக்க கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னோன்னா, பாஸ்கர்னா தபலா வாசிச்சுட்டு மியூசிக் பார்ட்டியில் நாங்கள் உள்ளே தான், அப்போ வெளியில் வாசிக்கல, உள்ளே உட்காந்து வாசிட்டுருக்கோம். பாஸ்கர்னா தொப்பிலாம் போட்டு எல்லாம் போலீஸ் ட்ரெஸ்லேயே தபலா வாசிச்சுட்டு சீன் இருக்குது. அவர் என்ன நடிக்கணும்னு சொல்லலை, ரிஹர்சல் பண்ணல. இந்த நாடகத்தை சொல்லிட்டு, டேய் இந்த சீனில் நீ வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனோடனே என்னாச்சு, சரின்ட்டு அவர் போய் என்னன்னா அப்பாட்ட போய் சொத்து அண்ணா இருப்பார், தம்பி பாரதிராஜா. அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர், இவர் வழக்கமாக ரவுடியானாள். போய் அப்பாட்ட போய் நின்று, அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுப்பா அப்படின்னோட, ஏன் மகனே அதுக்கு காலம் இருக்குடா, நேரம் இருக்குடா அப்படின்னோட, நேரம் காலத்தை பார்க்குறேன் நானும் இல்லை, எனக்கு வந்து நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவர் தர முடியாது, என்ன பண்ணுறது பண்ணிக்காண்டா துப்பாக்கி எடுத்து சுடணும். துப்பாக்கி எடுத்து சுட்டு அப்பா விழுந்துடணும். அப்பா விழுந்ததுக்கப்புறம் அண்ணன் இருக்கார, அண்ணன் வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சி தூக்கும்போது போலீஸ் வந்து என்ட்ரி ஆகி அட பாவே அப்புறம் கொண்டுடான்றது வரணுன்றது ஐடியா. இதுதான் சினிமா நடக்கும். அண்ணன் தம்பி கொண்டவன் தப்பிச்சு போயிடுவான், அண்ணன்காரன் வந்து தூக்கும்போது அவனோட இதை தான் கொண்டிருப்பான்னு சொல்லி தூக்குவாங்க இல்லையா, அதுதான் சீனு. எங்கள் பாஸ்கரன் என்ன பண்ணிச்சு, பாரதிராஜா சுட்ட உடனே போய் பின்னலை பிடிச்சிட்டார். வில்லன் சுட்ட உடனே போயிட்டு போட, அட பாவி உங்கள் அப்பா நான் அப்பளம்னு நினச்சியா இப்படி சுட்டுட்டா, நான் அப்படி விட்டல, டேய் விட்றா நீ விட்றதாவது எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிருக்க, நீ விட மாட்டேன் அப்படி விட்டோன்னா அவர் என்ன பண்ணுறார், சீனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் பாஸ்கரனை பிடிக்கிறது ஓடி போய் இப்போ அந்த பக்கம் போயிட்டார். பாஸ்கர் இவர் பின்னாடி ஓடுறாரு, வாடான்றாங்கிறது அப்படின்ட்டு போயிட்டாரு. போயிட்டோன்னா அங்கே போயிட்டு கேட்டான், அவங்க அண்ணன் பண்ணும்போது பிடிக்கணும். அப்புறம் அந்த சீனை மாற்றி பண்ணி வேறு ஆட்கள் வந்து பிடிச்சி போலீஸை பிடிக்கிற மாதிரி சீனை பண்ணார். அந்த மாதிரி பாஸ்கர் கலாட்டா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது ட்ராமா கலாட்டாக்கள். அதே மாதிரி நிறையா இருக்குது, ட்ராமா கலாட்டாக்கள் நிறையா இருக்குது. ஒரு 4-5 பேர் தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் நாடகம் போட்டோன்னா நாடகத்தில் நடந்துட்டுருக்கு. தோழர்கள்லாம் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி இந்த சீனில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே கீழே ஒரு ஓலைப்பாயிருக்கு, ஓலை வீடு. இவருக்கு என்ன வேலை பண்ணணும்னு இந்த ஆட்களுக்கு சொல்லலை. ஆனால் டைலாக் பேசியிருக்காங்க. மணவாளன் நாடக பேர். வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, கீழே உட்காந்தாங்க. இந்த ஓலையெல்லாம் இருந்துச்சு, அந்த ஓலையெல்லாம் எடுத்து வச்சு 4 பேர் பின்னிட்டு இருக்காங்க. பேசலை, ஒன்றும் பண்ணல, பேசாமல் அட்மாஸ்ஃபியரில் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கை பிடிக்க சண்டை தான் பிடிக்கிறேன்னா அப்படியெல்லாம் நடந்திருக்கு நாடகத்தில் கொடுமைகள் நிறைய. இதை விட மதுரை சென்னையில் வந்து ஓ நெஞ்சமேன்னு ஒரு நாடகம் போட்டார் பாரதிராஜன். அதில் வந்து வில்லன் வந்து மலேசியா வாசகர். அவருக்கு அப்போ தான் அவன் நடிக்க வரான். நான் வந்து ட்ராமாலாம் அங்கே நடிச்சிருப்பான், இங்கே நடிக்க வரான். அங்கே வந்துட்டு என்னாச்சு, இப்போ இன்ஸ்பெக்டராக வரணும், இன்ஸ்பெக்டராக வேஷம் போட்டான். வந்துட்டு என்னாச்சு, அவனோட பேண்ட் ஜிப்பு ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் முன்னாள் இதில் நிற்கிறோம், மலேசியா வாசகருக்கு ஜிப்பு ஓப்பன் ஆகி வந்து நடிச்சுட்டு இருக்காம வச்சுருந்தாங்க. எங்களுக்கு காமெடியாக இருக்கு, ஏய் ஜிப்பு போடுறான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி என்ன நிறுத்தி கொண்டாய் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அதே நாடகத்தில் பாலசுப்ரமணியம் எங்களுக்கு ஃப்ரெண்டு அதில் வந்துட்டு அவன் ஃப்ளூட்லாம் வாசிச்சிருப்பான். எஸ்பிபி உட்காந்தோன்னா ஃப்ளூட்லாம் வாசிச்சிருக்கான். அதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, பாரதிராஜன்னா பால் வந்துடும், டேய் பனியன் நல்லா இருக்கடா, ஒரு சீனுக்கு நான் போட்டு கொடுக்குறேன்டா. அவன் காஸ்ட்லியாக நல்லா போட்டு வந்திருக்கான். பால் கொடுத்தோன்னே, ஏய் இல்லைடா நான் இன்றைக்கு தான் வாங்கினேன், இது வந்து நான் தரமாட்டேன். இன்னொன்று அவன் அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டுடா, ஒரு சீனில் போட்டுறேன், நான் திருப்பி வரேன்டான்றது வாங்கிட்டார். பாலு எங்கள் மியூசிக் வீட்டில் உட்காந்துருக்கான். அங்கே போயிட்டு பாரதிராஜன் நல்லா ஆக்ட் பண்ணிட்டு தான் அது கோபமான சீனு. ரொம்ப கோபத்தில் ரொம்ப உச்சக்கட்டாக வாங்கி யாரை பார்த்து என்ன சொல்லி சட்டை கிழிச்சான். புது சட்டை கிழிச்சிட்டாரு பாரதிராஜன். அப்போ அவங்க இப்படிலாம் நடந்திருக்கு இங்கே சினிமா நாடகங்கள். அது மாதிரி. ஆனால் இந்த நாடகங்கள், இந்த அனுபவங்களுக்கு முன்னாடி பாவலர் அவர்களுடைய பாடல் வந்து உங்களுக்கு எல்லாம் உரமேற்றி அந்த சம்பவங்கள்லாம் இருக்கும்ல சார்? எங்கள் பாவலர் அண்ணன் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நோ இளையராஜா இசையமைப்பாளர், நோ பாடலாசிரியர் கங்கை அமரன், நோ யாருமே கிடையாது. காரணம் என்ன, நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தது எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களை தான். அவங்க தான் பாட்டு பாடுவாங்க, பாட்டு போடுவாங்க, நாடகம் எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க, அதை டைரக்ட் பண்ணுவாங்க. அது டைரக்ஷன், பாட்டு, இசை, மியூசிக்கு தன்னெல்லாம் மியூசிக் பண்ணுவார். அவரே மியூசிக் பண்ணுவார். அது மாதிரி ஆள். அவரை பார்த்து அண்ணா மாதிரி வரணும்னு நினச்சதுனால தான் இவ்வளோதாவது வந்துடும்.
இவ்வளோ வந்து காரணமே எங்கள் அண்ணன் தான். அவர் தான் சாயங்காலம்னா எங்கள் வீட்டில் பாட்டு கச்சேரி இருக்கும், நாங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு தடவை அந்த ப்ராக்டிஸை அது ஊட்டி சரியாக பாடலன்னு மேடையில் அடி உள்ள பயங்கரமாக அடி உள்ள. அது மாதிரி நானே அடி வாங்கியிருக்கேன், ராஜாண்ணனும் அடி வாங்கியிருக்காரு. அது மாதிரி அடி வாங்கி வளர்ந்து இசையை சுத்தமாக கற்றுக்கணுங்கிறதுல வச்சு அவர் எங்களை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சின்சியராக ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அஸ்திவாரம் எங்கள் அண்ணன் பாவலவாதன். தமிழக மக்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளுடைய 2 அம்மாக்கள் வந்து நினைவுக்கு வர்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து எம்ஜிஆருடைய அம்மா சத்யா அவர்களை பெரிய எல்லாருக்கும் தெரியும். சின்னத்தாய் சிவாஜி அவர்கள், ராஜாமணி அம்மா அவங்களையும் தெரியும். நீங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கள், அவங்களோட இசை ஞானம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பாடல்கள்லாம் நீங்கள் எப்படி இல்லை அவங்க பாட்டு இஷ்டம் பாடுவாங்க. எங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி நைட்டில் இருந்தால் அதை பாட்டு பாடுமானாலும் அது பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கிராமத்து டைப்பான இருக்குல்ல, அவங்க பாட்டு தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. படத்தில் எங்கே பயன்படுத்துறீங்க நீங்கள்? பாட்டே அவங்க தான். அவங்க இல்லைன்னா எது பிள்ளையர்ஸ்லேயே அவங்க பாட்டு தானே. அன்னக்கிளி ஒன்று தேடுது, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து புள்ளி போட்ட ரவிக்க கார், இதுதான் பல்லவி. அதுதான் பல்லவி தான். அதுக்கப்புறம் தான் அன்னக்கிளி வரும். புள்ளி போட்ட ரவிக்க காரி புளியம்பூ சேலக்காரி நெல்லருக்க புகையில் நான் கன்னி மாடம் கவலடி அன்னக்கிளி ஒன்று தேடுனால பாடுவாங்க. அப்போ அண்ணா அந்த அன்னக்கிளியை தூக்கி முன்னால் ஆள ஸ்டார்ட் ஆகிருக்கு எங்கள் லைஃப். அகரக்கிளியில் ஆகல. அதுக்கு முன்னால் வந்து ஆன்னு போச்சா, அதுவும் ஆதான். அது வந்து ஹை பிச், ஒரு ஏற்றம். ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா போச்சா ஆஹான்னு இருக்கணும். இல்லை கீழே இருக்கு, கீழே பிறக்கும். எங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னா இப்படி இருக்கு. அப்புறம் பல கஷ்டங்கள் விஷங்கள் உலகம்லாம் சுத்தாச்சு. மறுபடியும் எங்களுக்கு எங்கெங்க சுற்றி ஏற்றம் இறக்கம் வந்தாலும் மறுபடியும் மேலே போய் நிற்போங்கிறது அந்த ஹம்மிங்கில் கடவுள் கொடுத்த ஞானம் அண்ணனுக்கு. ஒன்றுனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அம்மாவை பற்றி பேசுகிற நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, அண்ணன் பேசியிருக்காங்க. அப்பா அவர்களுடைய பற்றி நினைவுகள் வந்து என்ன பகிர்ந்துக்கிற மாதிரி என்ன? அப்பா மறைஞ்ச போது எனக்கு வயசு வந்து 4 இருக்கும். அவர் வீட்டில் கூட்டமாக இருக்காங்க, வீட்டில் கூட்டமாக இருக்காங்கங்கிறது தெரியுது. நானும் ஜீவா அண்ணி இருக்காங்க இல்லையா, அது என்னை விட ஒரு 2 வயசு சின்னவங்க. நாங்கள் 2 பேரும் போய் அங்கே மாம்பழம் வைப்பாங்களே, மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆட்டெல்லாம் போய் பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தோம். அண்ணன் என்னை விட 4 வயசு ஜாஸ்திங்கனால 8 வயசில் இருந்தார். 7 வயசு 8 வயசில் இருந்தார் அப்பா இருக்கும்போது. அதனால் அப்பாவோட அதிகமாக நெருக்கிய பழக்கங்கள் இல்லை. அதை கேட்டு தான் தெரிஞ்சிட்டோம். அப்பா எப்படிமா அப்படின்னா, அப்பா நல்லா பாடுவாங்கப்பா, நல்லா பாடுவாங்க. அப்படி அப்பாவும் பாடுவாங்க, நாடகம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் விஷயம் சொன்னாங்க. எங்கள் அப்பாவோட அப்பா வந்து கொஞ்சம் ஒரு இந்த தியான நிலையில் ரொம்ப உச்சத்தில் இருந்த உச்சத்தில் சொல்லி கேள்விப்பட்டதான். கதாகலட்சம் பண்ணிட்டு இருப்பார், ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேடையில் காணாமல் போயிடுவார், சத்தம் மட்டும் வந்துட்டுருக்கோம். அப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க. தெரியாதுப்பா, எங்களுக்கு எப்படின்னே தெரியாதுப்பா, திடீர்னு அப்படி சத்தம் மட்டும் கதாகலட்சம் போயிட்டுருக்கோம். அவர் இருக்க மாட்டார், வேறு எங்கேயே இருந்தோ பேசுகிற மாதிரி இருக்கும், அங்கே இருக்க மாட்டார். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ அருள் பெற்ற எழுதுங்க. இல்லைன்னா இப்படி சாதாரணமாக நான் உண்மை சொல்கிறேன், நிச்சயம் சொல்கிறேன். தெய்வ அருள் பரிபூர்ணமாக பெற்றதுனால இதெல்லாம் எங்களுக்கு வரமாக கிடைச்சிருக்கே தவிர வேறு ஒன்றும் காரணம் சொல்ல. நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். எல்லாம் பல பேர் வீடுகளில் வேறு வேறு சண்டைகள் வரும். அண்ணங்காரவா அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான். அது மாதிரிலாம் இல்லை. கலை 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 இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் பாஸ்கரன் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எங்கள் பாகர் அண்ணன் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாமே மியூசிக்லேயே வளர்ந்தவங்க தான். பேரம்பேத்திங்க, எனக்கு பேரம்பேத்தி இருக்குது, அதுவும் மியூசிக்கில் தான் வளர்ந்துட்டுருக்கு. மியூசிக் தான் தொழிலாக வச்சுக்கல, நல்லா பாடுவாங்க, அருமையாக பாடுவாங்க. சுத்தமாக ஒரு பிளேவே சிங்கர் பாடுற அளவுக்கு அவ்வளோ சுத்தமாக பாடுவாங்கன்னா கலை எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்குன்னு அதுதான் சொல்லணும். வேறு ஒன்று சொல்லணும். இங்கே கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியில் சென்னையில் வந்து அண்ணனுக்கு வந்து முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்ச போது நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு எழுத்தாளர், ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்க, சினிமாவில் பாட்டு எழுத ட்ரை பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணிங்களா? அப்படி இருக்கும்போது சினிமாவில் ஓரளவு வந்துட்டீங்க, நேம் தெரிகிற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்தவுடனே ஒரு நிலையாக ஒரு உங்களை முகத்தை உலகமெல்லாம் பார்க்கக்கூடிய வந்தபோது உங்கள் நிலை எப்படி இருந்தது?
மகிழ்ச்சியாக இருந்தது. சொல்லுங்க, நல்ல அவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்லுங்க கொஞ்சம். பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷமாக இருக்கு. அது மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும். அந்த அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே குடியிருந்ததில் எங்கே இருந்தீங்க? கங்கையம்மன் கோயில் தெரு, ராம் தேட்டருக்கு எதிர்க்கு. ராம் தேட்டருக்கு எடுத்து லாஸ்ட்டில் ஒரு வீட்டில் அதில் கூட்டியிருந்தோம். அதுக்கப்புறமேல அங்கேருந்து மாற்றி தேனாம்பேட்டைக்கு வந்தோம். தேனாம்பேட்டையில் ஒரு இந்த பாஸ்டன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஆமாம். பாஸ்டன் ஸ்கூல் சும்மா கிடந்த போது நாங்கள் அதில் தங்கியிருந்தோம். எங்கள் அம்மா வந்துட்டாங்க நான் சமைக்கும் போது. அதுக்கப்புறம் கச்சேரி சந்துக்கு போயிட்டோம். கச்சேரி சந்து, கச்சேரி ரோடு, கச்சேரி ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்த மாதிரி ஒரு சந்து. அதில் வந்து நம்பர் 7 கச்சேரி சந்து, கச்சேரி சந்தில் தான் இருந்தோம். அப்போ தான் நாங்கள் சொந்தமாக சமையல் பண்ணி நாங்கள் பார்த்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேல மாறும்போது தான் அம்மா வந்துட்டாங்க. அங்கே நான் சமையல் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அம்மா வந்துட்டாங்க. இப்போது நமக்கு வந்து அண்ணனுடைய பாடல்கள் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் எப்படி திட்டமிட்டுக்கிட்டீங்க? திட்டமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வேறு வேலைக்கு கொடுங்க, கொஞ்சம் கேமராமேன் வரல பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லுங்கள், நான் அங்கே நிற்பேன். நான் இது என்னது? இல்லை, நான் உங்களை பேட்டி எவ்வளோ ஞானஸ்தன் வாலி சார் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. ஆமாம், இப்போ நான் வந்து இப்போ 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 வேண்டாங்க, உங்கள் பேட்டி வேண்டாம், என்ன நீங்கள் பேட்டி கேளுங்க. உங்கள் சொந்த ஊர் இருங்க, நீங்கள் என்ன எப்படி உங்களுக்கு தமிழ் ஆர்வம் வந்தது சொல்லுங்கள். என்னுடைய தமிழ் ஆசிரியர் மூலமாக எனக்கு கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. தமிழ் ஆசிரியர் கொடுத்தாரா? நீங்கள் எப்படி நான் கற்றுக்கிட்டேன். சென்னைக்கு வந்து எழுதணும் அப்படிங்கிற ஆசை எப்படி உங்களுக்கு வந்தது? திரைப்படங்கள் எழுதணுங்கிற ஆசை வர்றதுக்கு காரணம் இதாக இருக்கும். நீங்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு வந்தீங்களா, இல்லை வேறு வேலைக்காக சென்னைக்கு வந்தீங்களா? சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு தான் வந்தேன். முதல்ல எழுதின பாட்டு என்ன பாட்டு? நாங்கள் உங்களை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். உங்களை பேட்டி கேட்கறது ஆள் கிடையாது. நான் வந்து ராஜா சாரை தான் மீட் பண்ணேன். முதல்ல எழுதின பாட்டு என்ன பாட்டு? நான் எழுதவே இல்லையே, பாட்டே எழுதலையே. பாட்டே எழுதலையா? ஏன் அது சமயப்பும் உங்களுக்கு கிடைக்கல? இல்லை, நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போவோம், அடுத்த ஸ்லாட்டுக்கு போவோம். ஏங்க என்னங்க இது, எனக்கு ஒரு வேலை தர மாட்டேங்கிறீங்க, எக்ஸ்ட்ரா சம்பளம் வரும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை. இல்லை, நாம பேசுவோம். ஓகே, பேட்டியாளரை பேட்டி காணும் கங்கையம்மன். இப்போ அன்னக்கிளியில் வந்து சாருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு 16 வயதினில தான் நீங்கள் வந்து பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு அந்த தாமதம் எப்படி ஏற்பட்டது? தாமதம் இல்லைங்க, முதல்ல வந்து இளையராஜாங்கிற ஒரு ஆள் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்போ பாவலர் பிரதர்ஸ் தான் வர்றதுக்கு இருந்தோம். 3 பேர் சேர்ந்து பாவலர் பிரதர்ஸ் தான் நாடகத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணிருக்கோம். பாவலர் பிரதர்ஸுங்கிற பேரில் ஒரு படம் ஆல்ரெடி மியூசிக் பண்ணோம். அமிர்த மூவிஸில் வந்து தீபம்னு ஒரு படம் எடுத்தாங்க. டிஆர் ரகுநாத் அவங்க வந்து இது டைரக்ஷன், அலிபாபா 40 பண்ணாங்க. ஆமாம். ஹீரோ வந்து ஜெமினி கணேசன், பத்மினி. அதில் வந்து ஒரு பாட்டு எடுத்தாங்க. பாட்டு எடுத்தால் என்ன பாட்டுன்னா, சித்தங்கள் தெளிவடைய முருகன் அருள் நாடு, நேருவதும் சேருவதும் சிவன் மகனின் வீடுன்னு ஒரு பாட்டு. நான் எழுத இளையராஜா மியூசிக் பண்ணேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடி வாசு ஸ்டுடியோ ரெக்கார்டிங் இதில் பண்ணி அந்த படம் வெளிவரல. இதுதான் எங்களது முதல் என்ட்ரி சினிமாவில். அது வரல. அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு அலைஞ்ச போது தான் செல்வராஜ் அண்ணா, ஆர் செல்வராஜ் இருந்தது. அவர் பஞ்சாயத்தை வாப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை போட்டு, அந்த மகான் எங்களுக்காகவே பிறந்தவர். வேறு அவர் பிறந்ததுக்கு வேறு இல்லை சொல்லவே முடியாது. நாங்கள் சொல்லவே மாட்டோம். அவர் பிறந்தது எங்களுக்காக தான் பிறந்திருக்காரு. அவங்க அம்மா அப்பா படைச்சது எங்களுக்காக படைச்சிருக்காரு. கொண்டு வாங்க கரெக்டாக யார் மறுக்க முடியுமா? நிஜமாக அவர் பிறந்தார். அவர் எண்ணத்தில் நாங்கள் பதிந்தோம். அண்ணா இளையராஜா கொண்டது. எப்பா பாவலர் பிரதர்ஸ்னால் குரூப் நேம் மாதிரி இருக்குப்பா, ஒரு சோழ நேமா, ராஜான்னு வச்சுக்கலாமா? இல்லை, ராஜா ஏஎம் ராஜா இருக்கார், அப்போ இளையராஜான்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இளையராஜான்னு வச்சு பட்டம் சுட்டி வச்சார். அதில் வந்தோம். அதுதான் அதாவது விஷயம் எங்களுக்கு. அதான் அடிப்படை காரணம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் தனித்தனி படங்கள் வந்து அன்னக்கிளி வெளிவந்ததும் கொஞ்ச நாள் காத்திருந்தோம். அதுக்கப்புறம் பாலூட்டி வளர்த்தக்கிளி, பத்திரக்காளி எல்லாம் வந்து எம்எஸ் சுசனான மியூசிக் பண்ண படங்கள்லாம் திருலவச்சந்திரக்கெல்லாம் அதற்காக நம்ம போகிறோம்னா அதெல்லாம் அப்படி வந்து ஒன்றுனா சேர்ந்தது அவங்களுக்கு நல்லா தெரியுமே. இந்த மாதிரி தான் வளர்ச்சி வந்து. பிபி சீனிவாஸ் அவர்களை வந்து பாட வச்சது ராஜா சாருடைய மியூசிக்கில். அந்த சம்பவம் எப்படி நடந்தது தெரியும்? ஏன்னா அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக பாடுற பெரிய பாடகராக இருந்தார். அந்த அதிகமாக பாடல, ஒரே ஒரு பாட்டு, தென்றலே நீ பேசு, அது ஒரே ஒரு பாட்டு. கசல் டைப்பில் போட்டார். அவர் கசல் சாங் தான் பாடுவார். அதனால் அது பாட்டை போட்டோம்னா அண்ணனுக்கு அவர் நல்லா பாடுவார், அவரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஓஹோ. நானும் பிபிஎஸும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ரொம்ப அவர் உட்லைன்ஸில் உட்காந்துருப்பார், நானும் போய் அவர் கூட உட்காந்து பேசிட்டு அப்படி ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி. அது சொல்ல முடியாத அளவுக்கு ஞானம் உள்ள, கவி ஞானம் உள்ளவர். அவர் எந்த பாட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஹிந்துஸ்தானி டைப்பில் அந்த பாட்டு, நிலவே என்னிடம் நெருங்காதே நீ அந்த பாட்டு கேளுங்க, அப்படி மூடியாக இருக்கும். ஒரு அப்படியே ஒரு நிலவு பார்த்த மாதிரி, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம்,
இப்போ கட்சியில் பாடுறவங்க கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் அப்படி பாடுறாங்க. அவர் அப்படி பாடல. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் இப்படி பாடுவார். என் கோலத்தில் இனிமே எழில் வருமோ அந்த பாவத்தோட அருமையாக பாடக்கூடிய ரவுண்ட் வாய்ஸ். பல பேர் பிளேபேக் சிங்கர்ஸ் அதை வந்து பிரைட்டாக பாடி பாடலை கெடுக்கிறாங்களே தவிர சாங்குரிய மூடில் பாட மாட்டேங்கிறாங்கிறது அது பிபிசி பெரிய ஞானசம், பெரிய பெரிய ஞானசம். இப்போ அண்ணனுடைய பாட்டில் வந்து நீங்கள் வந்து மியூசிக்கில் வந்து பாட்டு எழுதும் பொழுது வரிகளை வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ரெண்டாவது அண்ணன் வந்து அதை அப்படியே ஏற்றுக்குவாங்களா இல்லை மாற்றம் சொல்லும்போது என்ன நடக்குது? அண்ணனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இல்லை அந்த இப்போதான் வார்த்தைகள் சொல்லுவார். இப்போதான் வார்த்தைகள் சொல்லு. நான் எழுதுற நேரத்தில் வார்த்தைகள் சொல்கிறது இல்லை. அது டியூனை கொடுத்துருவாரு, எழுதி முடிச்ச போய் மச்சான பார்த்தீங்களா நான் எழுதின பாட்டுக்கு தான் டியூன் போட்டாரு. நான் எழுதுனது எப்படி நீங்க அந்த பிளான் எப்படி பண்ணிக்கிட்டீங்க? இந்த பாட்டு எப்படி நீங்க பாட்டுல என்னங்க பிளான் பண்ணோம்? இல்ல மச்சான பாத்தீங்களா இந்த அது ஃபோக் சாங் வேணும்னு சொல்லி மலேசியா வாசன்னு ஒரு டாக்டர் ஒரு டான்ஸரோட இங்கே வந்து தங்கியிருந்தார். அவங்களுக்கு டான்ஸ் ட்ராமாவுக்கு பாட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டு எடுத்தோம். 3 பாட்டு நான் எழுதுனது தான். 3 பாட்டு நான் எழுதுனேன். அதில் மச்சான பார்த்தீங்களா ஒன்று. மச்சான பார்த்தீங்களா அண்ணா லைட்டாக டியூன் ஒரு ஃபாலோ பண்ணி தத்தார தீரரா தரதார தத்தாரா நான் மச்சான பார்த்தீங்களா உடனே வேடு வந்துடும். எழுதிட்டீங்க. மலவாழத்த மதியான நேரம் மாதோ போரா வந்தார என் அத்த மகாரத்தினமே ஆசையுள்ள பொங்குயிலே நான் பார்த்தாலும் போதலியே உன்னை பார்க்காம தீரலியே 6 மாதம் நான் கொண்ட நேசம் பாராம தேரலியே நாம சேராம போரலியே அப்படி எழுதுறோம். கெட்ட நின்னாலும் கஸ்தூரி வாசம் எங்க போனாலும் கம்புண்டு வீசும் தொட்டு போனாலே தூக்கம்தான் போச்சு விட்டு போனாலே மாறாத பேச்சு அப்படி வரும். அப்படி எழுது அந்த பாட்டு பாப்புலர். எங்களுக்கு என்னன்னா பல பேருக்கு டியூன் நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம்னு காட்டுறதுக்கு என்னுடைய பாடல்களுக்கு தான் அண்ணன் மியூசிக் பண்ணார். நாங்கள் சான்ஸ் கேட்டு பாடினது இல்லாமல் நான் எழுதின பாட்டுக்கு அண்ணன் மியூசிக் பண்ணது தான்.